அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் சாதாரண தையல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி போடுறதுன்றது பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹார்ட் இன் ரன்னிங். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஏன்னா இது நான் ஏற்கனவே டுட்டோரியல் 4ல் இந்த ஹார்ட் இன் ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது நான் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேங்கிள் ஸ்டிச்சு. பேங்கிளை வச்சு அது மேலே நம்ம சாட்டின் ஸ்டிச் போட போகிறோம். இது ஒரு சாட்டின் பேஸ்டு ஸ்டிச்சு. அதுக்கு நடுவில் சும்மா ஃப்ரீயாக விட வேணான்றக்காக இந்த ரன்னிங் ஸ்டிச் போட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பேங்கிளை வச்சு நம்ம பெடல் பண்ணாமல் கையாலே வந்து அந்த வீலை சுற்றி நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேங்கிளை அரெஸ்ட் பண்ணிக்கணும். நூலால் த்ரெட்டால் அரெஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ பேங்கிள் நகராமல் இருக்கும். இப்போ இந்த பேங்கிள் மேலே சாட்டின் ஸ்டிச் போட போகிறோம். சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த பேங்கிள் மேலே சாட்டின் போடும்போது ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 4 கலர்ஸ் கொண்ட மல்டி கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேங்கிள் ஸ்டிச்சில் ஒரு ட்ராபேக் என்னன்னா, இந்த பேங்கிள் வந்து கண்ணாடியில் ஆனது, அதனால ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த பேங்கிளில் வந்து ஊசி படாமல் நம்ம தைக்கணும். அந்த பேங்கிளில் ஊசி பட்டுச்சுன்னா ஊசி உடஞ்சிரும். அதனால் இந்த ஸ்டிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஸ்பேராக ஒரு 4-5 ஊசி கையில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச்சு கொஞ்சம் ஹார்டான ஸ்டிச்சு தான், ஏன்னா நடுவில் இருக்க அந்த பேங்கிளில் வந்து நம்ம படாமல் 2 சைடும் ஊசியை பஞ்ச் பண்ணி நம்ம போடணும். அதனால் இது நான் ரொம்ப எதுலேயும் நம்ம ட்ரெஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்குதுன்னு நான் காட்டணுன்றக்காக தான் காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வளையலில் நான் வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்ட் பண்ணுறதுக்கே 4 ஊசி உடஞ்சிருச்சு. நான் வந்து கட் பண்ணி போட்டனால உங்களுக்கு தெரியல. கடைசியில் முடிக்க போகிற நேரத்தில் கூட ஒரு ஊசி உடஞ்சிருச்சு. அதனால் இது வந்து அவ்வளோவா நான் இந்த டிசைனை நான் வந்து அவ்வளோவா நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ஆனால் நம்ம இந்த மெஷின் எம்ப்ராய்டரியில் இப்படி ஒரு வேரியேஷன் இருக்குன்றதை நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த ஸ்டிச் போட்டிருக்கேன் நான். பாருங்கள், இந்த கடைசியில் முடிகிற நேரத்தில் ஒரு நீடில் வந்து உடஞ்சிருச்சு. இந்த ஒரு டிசைனுக்கே எனக்கு 4 ஊசி உடஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த ஆல்பத்துக்காக நான் போட்ட டிசைன் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு 10-15 ஊசி நான் ஞாபகம் இல்லை, எத்தனை ஊசி உடச்சேன்னே ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு இது உடச்சி தான் இந்த டிசைன் நான் க்ரியேட் பண்ணேன். ஆரம்பிச்சிட்டுன்றதுனால ஃபுல்லாக முடிக்கணுன்றதுக்காக ஒரு 10 ஊசிக்கு மேலே தான் நான் அதில் உடஞ்சிச்சு இந்த டிசைன் போடுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து நான் போடுற அப்லோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கடைசி வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.